வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இன்னைக்கு என்ன இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னா, மக்களின் நடுக்கடல்ல ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அந்த கப்பல்ல 271 பேர் இருந்திருக்காங்க. அவங்கள சேஃபா மீட்டுட்டாங்களா, அதுல யாராவது இறந்து போயிட்டாங்களா, அந்த கப்பல் எதனால வந்து திடீர்னு தீப்பிடிச்சிச்சு, இந்த சம்பவம் வந்து எங்க நடந்துச்சு? மொரோக்கோவில் இருக்க மக்கள் ஏற்கனவே வறுமையில இருக்கும்போது இந்த மனுஷங்களை கடத்துற சில மாஃபியா கும்பல் அவங்க பரப்புன ஒரு ஃபேக் நியூஸால அந்த மக்களோட நிலைமை இன்னைக்கு வந்து எவ்வளவு மோசமா இருக்கு, இதை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப டீடைலா பேச போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதியாரா செந்தோசா 2 அப்படின்னு சொல்லக்கூடிய கப்பல் இது வந்து 1992 வந்து கட்டியிருக்காங்க. இந்த கப்பல்ல பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு பேசஞ்சர் கப்பல். இதுல 271 பேர் வந்து போயிருக்காங்க. நல்லபடியா தான் போயிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து சுரபியால இருந்து இந்த கப்பல் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிருக்காங்க மகாசார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு. நடுக்கடல்ல போகும்போது திடீர்னு இந்த கப்பல் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. இந்த கப்பல்ல மொத்தம் 271 பேர் வந்து போயிருக்காங்க. இதுல 232 பேர் வந்து நார்மல் பேசஞ்சர்ஸ், மீதி 39 பேர் வந்து அங்க வேலை செய்யற ஊழியர்கள். இவங்க மொத்தமா 271 பேர் வந்து போயிருக்காங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த கப்பல் வந்து திடீர்னு தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. என்னடா ஒரே புகமூட்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த கப்பல் இருந்த இடமே பாத்தீங்கன்னா ரொம்பவே இருட்டாயிருச்சு. அங்க இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்பவே பயந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கீழே வந்து தண்ணியில குதிச்சிருக்காங்க. ஆனா நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லாருமே வந்து இந்த லைஃப் ஜாக்கெட் இருக்குல்ல, அதை போட்டு கீழே குதிச்சதுனால அவங்க தண்ணிக்குள்ள மூழ்காம மிதந்துட்டு இருந்திருக்காங்க. அது மூலமா இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்கள வந்து சேஃபா மீட்டிருக்காங்க. இதுல 225 பேரை வந்து இது வரைக்குமே வந்து சேஃபா மீட்டிருக்காங்க. 5 பேர் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவலுமே இருக்கு. இன்னும் ஒரு சில பக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 41 பேரை வந்து இது வரைக்குமே காணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே இருக்கு. அவங்கள தேடுறதுக்கான அந்த ஒரு பணி அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த லைஃப் ஜாக்கெட் அதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து பார்க்க என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஆரஞ்சு கலர், ப்ளூ கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ நடுக்கடல்ல ஏதாவது இந்த மாதிரி புகமூட்டம் ஆயிடுச்சு, ரொம்ப இருட்டாயிடுச்சு அப்படின்னா இப்போ மீட்பு பணிக்குழுவினர் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த கலர் பளிச்சுன்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாக்கெட் வந்து அந்த ஒரு கலர்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பஞ்சு ஒன்று இருக்கு. அந்த பஞ்சு வந்து தண்ணியோட வெயிட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அது வந்து வெயிட் கம்மியா இருக்கனால அது வந்து நம்மளை மூழ்கடிக்காது. நம்ம வந்து தண்ணியில மிதந்துகிட்டே தான் இருப்போம். இன்னொரு பக்கம் இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியலாட்டி கூட வந்து பிரச்சனை கிடையாது அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. இந்த லைஃப் ஜாக்கெட்டை நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து மூழ்க மாட்டீங்க, மிதந்துட்டு தான் இருப்பீங்க அப்படிங்கிற அளவுக்கு அதுல ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸான ஒரு விஷயங்களுமே இருக்கு. இப்போ அந்த ஜாக்கெட்ல பாத்தீங்கன்னா ஒரு விசில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க வந்துட்டு ஊதுறது மூலமா இந்த மீட்பு பணிக்குழுவினர் வந்து உங்களை காப்பாத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த 41 பேர் வந்து எங்க போனாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த சம்பவம் நடந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வர்ற சிக்னல், ரேடியோ சிக்னல் எல்லாமே வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு திட்டமிட்ட சதியா இல்ல விபத்தா அப்படிங்கிற கோணத்திலையும் இதை வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இந்த கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு இல்ல, அதுக்கு பக்கத்திலேயே வந்து இன்னொரு கப்பல் இருந்திருக்கு. அவங்க நினைச்சிருந்தா இவங்களை காப்பாத்திருக்கலாம். ஆனா காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல தான் அந்த கப்பலுமே இருந்திருக்காங்க. ஏன்னா அந்த கப்பல்ல இருந்த திங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியா தீப்பிடிக்கிற மாதிரியான இது வந்து அந்த கப்பல்ல இருந்ததுனால நம்ம அவங்களை காப்பாற்ற போய் இந்த கப்பலும் எரிஞ்சு போச்சுன்னா என்ன அப்படிங்கிறதுனால அவங்களால காப்பாற்ற முடியாம வேடிக்கை மட்டும்தான் பார்க்குற மாதிரியான விஷயங்களுமே வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த கப்பல்ல மொத்தமா 271 பேர் வந்து போயிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு பயங்கரமான ஒரு மோசடி பண்ணியிருக்காங்க. 271 பேர் வந்து டிக்கெட்டோட போயிருக்காங்க. ஆனா டிக்கெட்டே இல்லாம அதிக காசுக்கு வாங்கி என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்ட்ரா சில பேரையுமே வந்து இந்த கப்பல்ல ஏத்திருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு. இந்த கப்பல்ல இந்த பேசஞ்சர்ஸ் மட்டும் கிடையாது, 22 லாரி, கார் எல்லாமே வந்து ஏத்திட்டு போயிருக்காங்க. அந்த லாரியோடைய அந்த பேட்டரி வந்து லீக்கேஜ் ஆனதுனால தான் வெடிச்சு இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரீசனுமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இந்த சம்பவத்தால இப்போ வந்துட்டு இந்த டூரிஸ்ட் போறதா இருக்கட்டும் இல்ல இந்த கப்பல்ல பயணம் போறது அப்படின்னாலே ஒரு மாதிரி பயத்துல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த புகை மூட்டை அப்படிங்கிறது
பாத்தீங்கன்னா மேலதான் போகுமே தவிர நமக்கு வந்து கீழே வராது. ஸோ இந்த மாதிரி நீங்க கப்பல்ல போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து கீழே படுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுமே வந்து இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மொரோக்கோ நாட்டுல வறுமையில அந்த மக்கள் வந்து ரொம்பவே வாடிட்டு இருக்காங்க. 60,000 அகதிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஸ்பெயின் நாட்டுல சியூட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவுக்குள்ள வந்து வந்திருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெயினோட நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா அகதிகளுக்கு நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க கொடுத்த தீர்ப்பு. அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான். ஆனா சில மனுஷங்களை கடத்துற மாஃபியா கும்பல் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வந்து கரெக்டான டைம். நீங்க இப்ப வந்து ஸ்பெயின் நாட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐரோப்பாவுல நீங்களும் ஒருத்தவங்களா இருக்க அந்த சிட்டிசன் அப்படிங்கிறதுமே கிடைக்கும். சோ நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்கனவே அங்க வறுமையில இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுடைய பேச்சை கேட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. இப்படி உள்ள வரும்போது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசல் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம கடல் வழி பகுதியில தான் அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. இது வரைக்குமே இந்த ஒரு சம்பவத்திலுமே 60ல இருந்து 70 பேர் கிட்ட வந்து இறந்து போயிருக்காங்க. 60,000 பேர் வந்ததுல 48,000 பேர் திரும்பவுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா மொரோக்கோ நாட்டுக்குள்ள வந்து போயிருக்காங்க. எதுக்காக இந்த மாதிரி ஃபேக்கான ஒரு நியூஸை வந்து பரப்பணும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இங்க வந்து கொடுமையான நோய் அப்படிங்கிறதே வந்து பசிதான். அங்க வந்து மக்கள் வறுமையால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க வந்து நம்பி வந்தாங்க. ஆனா சில மாஃபியா கும்பல் என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு சோசியல் மீடியால இப்போ ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்கு. இந்தோனேஷியாவில் நடந்த இந்த தீ விபத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மொரோக்கோவில் மக்கள் வறுமையில வாடிட்டு இருக்கும் போது சில மாஃபியா கும்பல் அவங்க பரப்புன அந்த ஃபேக் நியூஸால மக்கள் எடுத்த முடிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி என்ன ரிலேட்டடான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவை நம்மளோட சேனல்ல போடலாம். இந்த மாதிரி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அதை 10 நிமிஷத்துல ரொம்ப ஈஸியா டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு இன்ஃபர்மேஷன்ல திரும்பவும் சந்திக்கலாம்.